ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் காளிதாஸ். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசன் 2 ஜென்டில்மன் ஆஃப் வெரோனான்ற லெசனை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. இது எழுதுனது ஆத்தர் ஏஜே க்ரௌனின். 2 சின்ன பசங்களை தான் அந்த ஸ்டோரியில் அவர் 2 ஜென்டில்மன், அந்த 2 ஜென்டில்மன்ன்றது அந்த 2 சின்ன பசங்க தான், அவங்கள தான் அவர் ஜென்டில்மன் சொல்லுவார். ஒரு ஜென்டில்மன் பேர் எடுக்கிறவருக்கு அவங்க என்ன பண்ணானுங்க பார்க்கலாமா? ஸோ அந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இத்தாலியில் அவுட்ஸ்கர்ட் ஆஃப் வெரோனா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இத்தாலியில் வெரோனா ஒரு சிட்டி. அந்த சிட்டியுடைய அவுட்ஸ்கர்ட் வெளிப்புற பகுதியில் நம்ம ஆத்தர் ஒரு டூர் போயிருப்பார். டிரைவர் நேம் லூக்கின்ற டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டூர் போயிருப்பார். போகும்போது இத்தாலியுடைய வெளிப்புற பகுதியில் ஒரு சிக்னலில் வண்டி நிற்கும் போது 2 சின்ன பசங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு பேஸ்கெட்டில் ஸ்ட்ராபெரி சேல் பண்ணுவானுங்க. ஸ்ட்ராபெரினா அது நம்ம நாட்டு பழங்கள் கிடையாது, காட்டில் பொரிச்சது. வைல்டு ஸ்ட்ராபெரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த வைல்டு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸை இந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு போகிற வர கார்லெல்லாம் அப்படி தட்டி தட்டி சேல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இவருடைய கார்லையும் தட்டி சேல் பண்ணுவானுங்க. பட் அவனுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்காக இருப்பானுங்க. பழைய கிரீஸ் காரை படிஞ்ச அந்த துணியெல்லாம் போட்டுட்ருப்பானுங்க. சோல்ஜர்ஸ் ஆர்மியில் இருந்தவங்களாம் கொடுத்த பழைய துணியெல்லாம் போட்டுட்ருப்பானுங்க. அதனால் அந்த லூக்கி என்ன பண்ணுவார்னா, இவனுங்க கிட்ட அந்த ஃப்ரூட்ஸை வாங்காதீங்க, பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு வாங்க வேணாம்னு சொல்லுவார். சொல்கிற கேப்பில் நம்ம ஆத்தர் என்ன பண்ணுவார், அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிடுவார். அப்போ அவருக்கு தெரிஞ்சுப்பார், இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி தான். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை குடும்ப உரிமைக்காக கூட இவனுங்க இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறானுங்க போல இருக்குது அப்படின்னு இருக்கிறதுலே ஒரு பெரிய பேஸ்கெட்டை வாங்கிப்பார். பேஸ்கெட் கூட, அந்த கூடையில் தானே அந்த பழங்களை வச்சு விற்கிறாங்க, வாங்கிப்பார். அவனுங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பழம் தான் சேல் ஆகும். ஆனால் ஒரு பிக் பேஸ்கெட்டையே அவர் வாங்கிக்கிட்டார் இல்லையா, ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு ஓடுவானுங்க. ஸோ இப்படி அந்த ஆரம்ப நிலை முடியும். அடுத்த நாள் அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவார். காலையில் எழுந்து பார்த்தா இந்த 2 பசங்களும் ஷூ பாலிஷ் ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்ருப்பானுங்க. பெரியவன் ஷூ பாலிஷ் பண்ணிகிட்ருப்பான், சின்னவன் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பான். கேட்பார், அவருக்கு சர்ப்ரைஸ் ஆகிடும். அதே பசங்க தானே இவனுங்க, என்னடா நேற்று ஸ்ட்ராபெரிஸ் விற்றீங்க, இன்றைக்கி ஷூ பாலிஷ் பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்பார். அது நத்திங் சார், நாங்கள் எல்லா வேலையும் பண்ணுவோம் சார் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு 1 வீக் இங்கே தான் தங்க போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு டூரிஸ்ட் கைடாக இருங்க, இந்த இடத்த பற்றிலாம் தெரியாது, இந்த வெரோனா சிட்டி எனக்கு சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். சின்னவன் ரெடி ஆகிடுவான், வரேன்னு சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்வீங்கன்னு அவரே கேட்பார். நாங்கள் நியூஸ் பேப்பர் சேல் பண்ணுவோம், இந்த மாதிரி டூரிஸ்ட் கைடாக இருப்போம்,